இன்சூரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்னா, உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 10 காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எடுத்திருந்தாலும் சரி, இல்லை எடுக்க போகிறனாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா? அப்போது இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பாலிசி எடுக்கிறவங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நம்ம பாலிசி போடுறவங்க என்ன பண்ணுவோம், நான் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் பணம் கட்டுறேம்மா உங்கள் கம்பெனியில். ஸோ நீங்கள் எனக்கு அந்த 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கவரேஜ் கொடுங்க. நான் இல்லைனா என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு பல்கான அமௌண்ட், ஒரு 1 கோடியோ 2 கோடியோ கவரேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? அப்போது நம்ம பண்ணுற ஒரு சில தப்புனால அந்த இன்சூரன்ஸ் கிளைம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காத போச்சு அப்படின்னா, நாளைக்கு நம்ம குடும்பம் எவ்வளோ இன்னல்களை சந்திப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்ன காரணங்கள் அப்படின்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பொய் சொல்லாதீங்க. ஸோ ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ டாக்டர்கிட்ட ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ தப்பான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டுருவாங்க. பொய் சொன்னோம் அப்படின்னா கரெக்டாக சொன்னால் தான் கரெக்டாக சிகிச்சை கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் பொய்யான அதாவது உங்கள் உண்மையான முகத்தை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னா, நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களோட உண்மையான கிளைமை கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட ஏஜ், உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, உங்களோட வருமானம், இன்கம், உங்களோட வேலை, ஆக்குபேஷன், இந்த 5 ஃபேக்டர்ஸை வச்சு தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிப்பாங்க. ஸோ இந்த 5 விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயத்துலையும் பொய் சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ உங்களோட வயசை குறைச்சி சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் வயசை குறைச்சி சொன்னால் ப்ரீமியம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு வயசை தப்பாக சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ உங்களோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் மறைக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் மறைக்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள், உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோ, உங்களோட வேலை என்ன, எல்லாத்தையும் மறைக்காமல் ஓப்பனாக சொன்னீங்கன்னா தான் உங்களோட கிளைம் நாளைக்கு அஃபெக்ட் ஆகாதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாராவது அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாராவது டயபெட்டிக்ஸ் இருக்கலாம், அதை மறைக்காமல் சொல்லணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கலாம், ஆஸ்துமா, தைராய்டு, அது மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ எந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரினாலும் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் பாலிசி பாலிசி எடுக்கக்குள்ளே கண்டிப்பாக மறைக்காமல் சொல்லணுங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ பாஸ்ட்லேயோ இல்லை ப்ரெசண்ட்லேயோ ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை மறைக்காமல் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் டெய்லி குடிக்கிறவராக இருக்கலாம், டெய்லி ஆல்கஹால் எடுத்துக்கிறவராக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாலிசி எடுக்கக்குள்ளே கண்டிப்பாக கொஸ்டினரிஸ் இருக்குங்க. கொஸ்டின்ஸ் அதில் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு குடிப்பழக்கம், மது பழக்கம் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் நோன்னு டிக் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் அதெல்லாம் நோன்னு டிக் பண்ணிடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரைட்டுன்னு டிக் பண்ணால் ஒரு சில வேலையில் பாலிசி எடுக்க முடியாது போகலாம், பாலிசி எடுக்கலாம். பட் உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாகுங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் அதிகமாகன்றதுக்காக இதெல்லாம் நோன் டிக் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏதோ ஒரு ரிஸ்க்னா அவங்களுக்கு கிளைம் கிடைக்காத போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 வருஷம் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலிசி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் 10 வருஷமாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த ஸ்மோக் பண்ணுறதால லங்ஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துடுறீங்க. ஓகேங்களா? அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, எதனால் இறந்தார், எம்சிஓடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மெடிக்கல் காஸ் ஆஃப் டெத்து. ஸோ அதை பார்ப்பாங்க. அப்போது அதுக்கு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்குள்ளே உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் எதனால் நீங்கள் இறந்தீங்கன்னு பார்க்கக்குள்ளே ஸ்மோக்கிங் பண்ணதால் தான் லங்ஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுக்கல, எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வர 1 கோடி ரூபாயோ இல்லை 2 கோடி ரூபாயோ மெச்சூரிட்டி உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பொய் சொல்லி பாலிசி எடுத்திருக்கீங்க. சரிங்களா?
உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாலிசி எடுத்துருக்கீங்க, அதனால் உங்கள் கிளைம் வந்து ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை வந்து அந்த ஹேபிட்டை வந்து மறைக்காமல் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரொப்போசல் ஃபார்மில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கல சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து உங்களோட ஆக்குபேஷன். ஸோ உங்களோட வேலை வந்து ஏதாவது வந்து ஒரு ரிஸ்க்கான வேலையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர், ஓகேங்களா, ஒரு தீயணைப்பு வீரராக கூட நீங்கள் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞராக கூட இருக்கலாம் நீங்கள், இல்லை வந்து ஒரு பைக் ரைடராக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி உயிர் போகும் வேலையில் ரிஸ்க்கான வேலையில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அதையும் வந்து முன்னாடியே நீங்கள் பாலிசி எடுக்கக்குள்ளே சொல்லிடணுங்க, அவசியமாக சொல்லிடணும். ஸோ இதுவுமே வந்து கிளைம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாலிசி அமௌண்ட்டை கரெக்டான டைமில் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட பாலிசி காலாவதி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி காலமில் அதாவது ஒரு 30 நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கொடுப்பாங்க, அது வந்து நீங்கள் வந்து கட்டுறதுக்கு. சரிங்களா? அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் அடுத்த ப்ரீமியம் வந்து ரினியூவல் பண்ணல அப்படின்னா உங்கள் பாலிசி லேப்ஸ் ஆகிடுங்க. சரிங்களா? அப்போ உங்கள் பாலிசி லேப்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் கிடைக்காதுங்க. பாலிசி ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்குள்ளே உங்களுக்கு எதாவது ரிஸ்க் ஆனால் தான் கிளைம் அமௌண்ட் கிடைக்கும். உங்கள் பாலிசி காலாவதி ஆகிடுச்சு, நீங்கள் பணம் கட்டாமல் காலாவதி ஆகிடுச்சு, ஓகேங்களா, லேப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு கிளைம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டை கரெக்டாக எந்த டேட்குள்ளே கட்ட சொல்கிறாங்களோ அந்த டேட்குள்ளே கரெக்டாக கட்டி முடிச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த வித ரிஸ்க்கும் கிடையாது. பாலிசி ஆக்டிவ் ஸ்டேட்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம், பாலிசியை கரெக்டான டைமில் அமௌண்ட்டு கட்டிடுங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணணுங்க. சரிங்களா? அதாவது நாமினினா யார் அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் யார் வந்து நீங்கள் இறந்ததுக்கப்புறம் யாருக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு வாரிசுதாரர் வந்து அப்டேட் பண்ணுவீங்க பாலிசி எடுக்கக்குள்ளே. ஸோ அவங்க தான் வந்து நாமினின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு 25 வயசு நபர் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ அப்போ அவர் நாமினியை யாரை போடுவார்? அப்பாவையோ இல்லை அம்மாவையோ போடுவார். ஸோ மேக்ஸிமம் அவங்க வயசானவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழித்து அவருக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அவர் நாமினியை வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பார். ஏன்னா அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், ஒய்ஃபோ இல்லை குழந்தையோ நாமினியாக வந்து திரும்ப அப்டேட் பண்ணியிருக்கணும். பட் அவர் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டார். அப்போ நாமினி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இறந்ததால் உங்கள் கிளைம் வந்து அஃபெக்ட் ஆகும். இதுக்கும் வழி இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த பத்திரம் அதெல்லாம் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குங்க. எதுக்கு அதெல்லாம் நமக்கு? நம்ம நாமினியை கரெக்டாக அப்டேட் பண்ணுறோம், நம்மளோட கிளைம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கலாங்க. சரிங்களா? அப்போ டைம் டு டைம் வந்து உங்களோட நாமினியை வந்து கரெக்டாக அப்டேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக இருக்குது கிளைம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு. அடுத்தது வந்து நாலாவது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதாவது பாலிசி எடுத்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்க, சூசைடால் உங்கள் உயிர் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100%ங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் கிடைக்கவே கிடைக்காது. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்ஐசியாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி இருந்தாலும் சரி, இல்லை எஸ்பிஐ இருந்தாலும் சரி. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து எல்லா கம்பெனிலுமே ஒரு பொதுவான ரூல்ஸுங்க. நீங்கள் பாலிசி எடுத்து 1 வருடத்துக்குள்ளே நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு கிளைம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரங்க் அண்ட் ட்ரைவுங்க. நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி அதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தாலோ, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு அதிகமாக போதை ஊசியோ இல்லை வந்து கஞ்சா அடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணி இறந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. இல்லை கஞ்சா அடிச்சுட்டு நான் 3வது மாடியிலேருந்து விழுந்து இறந்துட்டேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இறக்கக்குள்ளே ட்ரங்கடாக இருந்தீங்க அப்படின்னா, ட்ரிங்க் பண்ணிவிட்டு இறந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு கிளைம் கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 6வது ஒன்று வந்து, நீங்கள் ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இறந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கை டைவிங்கு, பேராஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து மலை ஏற போகிறோம், ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து உங்கள் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அப்போ இது மாதிரி பண்ணக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக ட்ராவல் இன்சூரன்ஸ்லாம் இருக்குங்க, ஓகேங்களா. அந்த இன்சிடென்ட்டுக்கும் தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். நார்மலான இன்சூரன்ஸ் வந்து இதில் கவர் ஆகாது, ஓகேங்களா. அப்போது ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. சப்போஸ் அந்த டைமில் உயிர் போயிடுச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிளைம் கிடைக்காது. ஸோ அடுத்த விஷயம் 7வது விஷயம் வந்து, இது வந்து பெண்களுக்கான ஒரு விஷயங்க. அதாவது
உங்களுக்கு ப்ரெக்னன்சிலேயோ, அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கக்குள்ளேயோ, இல்லை வந்து குழந்தை பிறக்கக்குள்ளேயோ உங்கள் உயிர் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிளைம் கிடையாது. இது வந்து ப்ரொப்போசல் ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கேட்பாங்க. சப்போஸ் ஒரு பெண் வந்து பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கீங்களா, இல்லை கடைசி 6 மாதத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஸோ அதே மாதிரி ப்ரெக்னன்சி அப்போவோ, இல்லை வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிகேட் வந்து, இல்லை வந்து ஒரு குழந்தை பிறக்கக்குள்ளே ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிளைம் கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம், 8வது விஷயம் அப்படின்னா, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஹெச்ஐவி, எய்ட்ஸு, ஓகேங்களா? ஸோ அது மாதிரியான நோயில் நீங்கள் வந்து தாக்கப்பட்டு இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கிளைம் கிடைக்காது. இது வந்து ஒரு ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க. ஹெச்ஐவிலையோ இல்லை எய்ட்ஸ்லேயோ நீங்கள் அஃபெக்ட் ஆகி அதனால் உங்களுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100 வந்து கிளைம் கிடைக்காதுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இது வந்து ஒரு இல்லீகலாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து கிளைம் கிடையாதுங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு 9வது விஷயம் என்ன அப்படின்னா, பாலிசி ஹோல்டர் வந்து ஏதோ ஒரு மர்டர்னால் இறந்துட்டார். அது யார் வந்து மர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நாமினியே அவங்க மர்டர் பண்ணிடுறாங்க. இது மாதிரி நடக்குமா நீங்கள் கேட்கலாம். ஸோ பணத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா பேரில் பாலிசி போட்டிருப்பார். பையன் வந்து அப்பாவே கொன்னுட்டு அந்த பாலிசி அமௌண்ட்டுக்காக ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வருன்றதுக்காக என்ன பண்ணுவார், கொலை பண்ணிவிடுவார். சரியா? இது மாதிரி விஷயம்லாம் நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இது மாதிரி விஷயம் நடந்ததால தான் இந்த மாதிரி ரூல்ஸே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது உங்களோட வாரிசுதாரரே உங்களை கொலை பண்ணிவிட்டு, உங்களோட பாலிசி அமௌண்ட்காக, மெச்சூரிட்டி அமௌண்ட்காக உங்களை கொலை பண்ணிவிட்டு, அதனால் வந்து பாலிசி வந்து கண்டிப்பாக வந்து, அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரிங்களா? இது வந்து ஹோமிசைடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மர்டர் கமிட்டட் பை த நாமினியே உங்களை கொலை பண்ணிட்டால் கண்டிப்பாக அதுக்கு கிளைம் கிடைக்காது. ஸோ ஒரு சில பிளேயர்லாம் பிளான் பண்ண வேண்டாம். பாலிசி ஒருத்தவங்க பேரில் எடுத்துகிட்டு அவங்க கொலை பண்ணிவிட்டு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்லாம் எப்போவோ போயிடுச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து கிளைம் கிடைக்காதுங்க. அது மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஒருத்தவர் இருக்கிறாரு. ஓகே, கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஒருத்தவர் வந்து பண்ணுறாரு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு கூட்டு சதி பண்ணுறாங்க, ஒருத்தரை வந்து கொலை பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் சேர்ந்து. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் அவரும் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான டெத்துக்கு வந்து கண்டிப்பாக கிளைம் கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை வந்து இவரும் ஒரு ஒன் ஆஃப் த குற்றவாளின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டெத்துக்கு கிளைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி அதில் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு திருட போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். திருட போயிட்டு அங்கே ஏதோ ஒரு மேலேருந்து ஏதோ குதித்து செத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ கேட்குறதுக்கு இதெல்லாம் காமெடியாக இருக்கும், பட் வந்து இதெல்லாம் உண்மைங்க. சரிங்களா? ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்குள்ள நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியால் தான் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் கிடைக்காதுங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக ஒன்று, நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக மறைக்காமல் சொல்லணுங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒரு மேக்ஸிமமான அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிளைம் அமௌண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது அந்த கவரேஜ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களோட இன்கமுக்கு தகுந்த மாதிரி தான், உங்களோட இன்கம், உங்களோட ஆக்குபேஷன், உங்களோட ஹேபிட்ஸை தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த கவரேஜ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு கவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வர பாலிசிஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏற்கனவே ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கல சொல்லியிருக்கணுங்க. சரிங்களா? அப்படி சொல்லலைனாலும் உங்களுக்கு கிளைம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் தயவு செஞ்சு கவனமாக இருங்க. உங்களோட சின்ன சின்ன தப்புனால உங்களோட இன்சூரன்ஸ் கிளைமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து கிளைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நல்லா டாப்பாக அனலைஸ் பண்ணி இன்சூரன்ஸ் எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.